சரி, இப்ப 7ஆம் இடம்ன்றது வாழ்வியல் துணை. 7ஆம் இடம் வந்து நமக்கு அமையக்கூடிய கணவன் மனைவி மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே 7ஆம் இடத்துக்குள்ள தான் வர்றான். பார்ட்னர்ஷிப். ஆமா, இப்ப உங்களை சந்திக்கிறேன், இவரை சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கிறேன், இது பூரா 7ஆம் இடம். இவங்க இருந்தா தான் என் வர்த்தகம் என் வாழ்க்கை ஓடும். மனைவி என்பது எப்போதும் துணை இருப்பவன். ஆனா என் வாழ்க்கை சரியா இருக்கும்னா எனக்கு 4 பேர் வரணும்ல, அது 7ஆம் இடத்துல தான் இருக்கான். அப்ப ஆனா இந்த 7ஆம் இடத்துடைய சூட்சுமம் அதற்கு 8ஆம் இடம் 2ஆம் இடத்துல இருக்கு. இப்ப 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகமே உனக்கு எப்படிப்பட்ட கணவன் மனைவி வரும்னு தீர்மானிச்சிடும். நீ 7ஆம் இடத்துக்கு போகாத. 7ஆம் இடம் வந்து இணைவுன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்ப 7ஆம் இடத்தினுடைய தன்மை அதற்கு, அதனாலதான் அந்த 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், மனைவிக்கு 8ஆம் இடம் இல்லையா? அதனால மனைவியின் கழுத்துல வந்து இந்த திருமாங்கலை கட்டுறது இது விசேஷமா வச்சிருக்கேன். புரியுது? ரிஷபம், சரியா? அங்கதான் வந்து ஆபரணங்கள்ல இருந்து எல்லாமே கழுத்துல தாலி செய்யணுதாங்க.